Hey guys, welcome to my channel. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டைலில் சிக்கன் தம் பிரியாணி தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை 20 மினிட்ஸ்க்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். மிக்சியில் பிரிஞ்சில் 2, அன்னாச்சிப்பூ 1, பட்டை, லவங்கம், மிளகு, சோம்பு, கொத்தமல்லி எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ரெடி பண்ணிக்கோங்க. கூடவே 3 வெங்காயம், 2 தக்காளி, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, புதினா, 3 பச்சை மிளகாய் நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் 4 to 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அரைச்சி வச்சுருந்த மசாலா பொடியை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆன உடனே பச்சை மிளகாய், வெங்காயத்தை ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு விழுதையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கூடவே தக்காளி, கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆன பிறகு மஞ்சள் தூள், கரம் மசாலா, தனி மிளகாய் ஆட் பண்ணி அந்த ஆயிலில் எல்லாம் ஒன்றாகிற வரைக்கும் நல்லா வதங்க விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வதங்க விடுங்க. வதங்கின பிறகு இப்போ நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கனை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு அந்த சிக்கனில் இருக்க தண்ணிலாம் வெளியில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் 5 மினிட்ஸ் அந்த மூடியை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன்லேருந்து அந்த ஆயில் தண்ணியெல்லாம் வெளியில் வந்து மசாலாவோட நல்லா கலந்து நல்ல ஒரு கலவையாக இருக்கும். அதுக்கப்புறம் கர்டை ஆட் பண்ணி 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா கலந்து விட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு மறுபடியும் மூடி போட்டு நல்லா சிம்மில் வச்சு சிக்கன்லாம் நல்லா வேகிற வரைக்கும் ஹாஃபாக நல்லா வெந்திருக்கணும். வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் 1.5 கப் பாஸ்மதி ரைஸ் நான் ஊற வச்சு எடுத்துக்கிறதால 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி தண்ணி நல்லா கொதி வர ஸ்டேஜில் பாஸ்மதி ரைஸ் அது கூட ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு மறுபடியும் மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பிரியாணியை நல்லா கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு மேலே ஒரு வெயிட்டை ஆட் பண்ணி 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சும்மா அட்டகாசமான டேஸ்ட்டில் மணத்தில் நல்லா பலன்னு சிக்கன் பிரியாணி ரெடி. இன்றைக்கி நான் சிக்கன் பிரியாணி கூட குக்கும்பர் சாலட் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.